நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரெட் ரோலு. ஸோ இது ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பிரெட் ரோல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணி இந்த பிரெட் ரோல் செஞ்சுருக்கேன். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரோல் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியாகவும் ரொம்ப சீப்பாகவும் நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்கணும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய சைஸில் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். எவ்வளவுக்கு ஃப்ரை பண்ணோன்னா ஒரு பிங்க் கலர் ஆகணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக பிங்க் கலராக ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் சிக்கன் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் சாப்பரில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பொடியாக சாப் ஆகிடும். இப்போ ஒருவேளை உங்களால் சாப்பர் இல்லைன்னா கையால் கொஞ்சம் குட்டியாக பொடியாக கட் பண்ணிக்கிங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா சிக்கனை வதக்கிக்கிங்க. ஏன்னா சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து போகணும். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகா பொடி மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்குங்க. நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, மல்லி, புதினா விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக வதக்கணும். ஸோ நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு அந்த சிக்கனும் நல்லா வெந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். சிக்கன் பொடிமா காட்டும். இப்போ நீங்கள் இதை சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கு ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நமக்கு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு நீங்கள் மில்க் இல்லை வீட் ரெண்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டோட 4 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஈர கையால் நம்ம இதை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி கட்டையால் உருட்டிக்கலாம்.
ப்ரெட்டு நான் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸு ஃபேமிலி ப்ரெட் வருது இல்லைங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மைதாவும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டரை இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதால் என்ன ஆகும்னா ப்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாது. எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் நம்ம இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சுக்கலாம். கொஞ்சமாக வைங்க. நமக்கு வந்து ப்ரெட்டு பெரிய சைஸ் ஸ்லேஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். இது குட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வச்சாதான், இல்லாட்டி ஃபுல்லாக உடஞ்சி வெளியில் வந்துடும். போய் இந்த ப்ரெட்டை நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் இந்த ஈர கையால் தொட்டு தொட்டு நல்லா டைட்டாக ஒரு ரோல் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டஃப்பிங் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு இது நல்லா டைட்டான ஒரு ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிங்க. தனியாக வச்சுக்கலாம். இதே போல் நம்ம மற்ற எல்லா ப்ரெட்லேயும் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரோலு. இப்போது நம்ம ப்ரெட் ரோல் எல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ப்ரெட்டு சிக்கன் ரோல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாக வந்தால் போதும், ஓவர் சூடாக தேவையில்லை. இப்போ நம்ம ப்ரெட் ரோலை இதில் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம எதுலேயும் டிப் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக போடுறோம். நம்ம இந்த ரோலை எதுலேயும் டிப் பண்ணாமல் ப்ரெட் கிராம்ப்லேயோ இல்லை மைதா முட்டை எதுலையுமே டிப் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்போ கூட நல்லா உடையாமல் சூப்பராக ஃப்ரை ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. அவ்வளோதான். சூப்பராக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஏன்னா நமக்கு வந்து ப்ரெட்டு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ எண்ணெய் கூட நம்ம அந்த அளவுக்கு எண்ணெய் கூட அது வந்து அப்சர்வ் பண்ணல பாருங்கள். நம்ம ஊற்றி வச்ச எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக ப்ரெட் ரோலு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஈஸியாக குயிக்காக இந்த ப்ரெட் ரோல் செஞ்சிடலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. அதுவும் சிக்கன் ஸ்டெப் பண்ணி கொடுத்தோன்னா சொல்லவா வேணும், குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.